Good morning children. Today we are going to the science subject. Science subjectல நம்ம யூனிட் 3 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 3ல நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து நான் உங்களுக்கு பாதி லெசன் எடுத்துட்டேன். ஏர் யூனிட் 3யோட ஹெட்டிங் என்னன்னா ஏரை பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்திருந்தேன். ஏர் எப்படி மற்ற ஸ்பேஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணுது, அப்புறம் ஹாட் ஏர் வந்து எப்படி ரைசஸ் ஆகி மேலே போகுது, இப்படி ஏருக்கு வெயிட் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செஞ்சு பாருங்கன்னு கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீத்திங், இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். ப்ரீத்திங்னா சுவாசித்தல், அதாவது உட்சுவாசம் மற்றும் வெளி சுவாசம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல் லிவிங் திங்ஸ் நீட் ஏர் ஃபார் their சர்வைவல். Plants breathe through leaves and fish breathe through gills. Human breathes in and breathe out through lungs. அதாவது நம்ம இந்த உயிர் வாழ்கிறதுக்கு நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து காற்று ரொம்ப முக்கியம். ஏன்னு வச்சுக்கிங்களேன், இந்த வந்து நம்மளை சுற்றி காற்று இருக்குது நம்மளை. ஸோ நம்ம வந்து அந்த வச்சு தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ப்ரீத் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தாவரங்கள், விலங்குகள், நாம் எல்லாருமே அந்த உயிருள்ளவைகள் எல்லாமே வந்து ப்ரீத் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் உயிர் வாழவே முடியும். இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து லீவ்ஸ் மூலமாக ப்ரீத் பண்ணும், சுவாசித்தல் பண்ணும். ஃபிஷ் எடுத்திங்கன்னா கில்ஸ் மூலமாக ப்ரீத் பண்ணும். மனுஷனை எடுத்துட்டிங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம், நம்ம லங்ஸ் மூலயமா, அதாவது நம்மளும் சுவாசிப்போம், மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம். அது வந்து நம்ம அது லங்ஸ் வழியாக போகுது, அதாவது லங்ஸில் போகும். அப்புறம் பாருங்கள், இன்ஹலேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் த ஏர் இன்சைட் அண்ட் எக்ஸலேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிலீஸிங் த ஏர் அவுட் சைட். அதாவது இன்ஹலேஷன்னா உட்சுவாசம். நம்ம என்ன பண்ணுறோம்னா சுவாசிக்கும் போது மூச்சு வெளியும் விடுவோம், உள்ளேயும் இழுப்போம். ஸோ உட்சுவாசம் நடைபெறுது. அது எப்படின்னா, நம்ம காற்றை வந்து உள்ளே இழுக்கிறதுனால அது உட்சுவாசம். அதே மாதிரி காற்றை வந்து நம்ம வெளியே விடும்பொழுது அது வெளி சுவாசம் நடைபெறுது. இந்த சைக்ளிக்கல் ப்ராசஸ் ஆஃப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் இஸ் கால்டு ப்ரீத்திங். இந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரீத்திங், சுவாசித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சுவாசித்தலுக்கு இதெல்லாம் இந்த ஆர்கன்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? we take oxygen and release carbon dioxide gas while breathing. நம்ம வந்து சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியே விடுறோம். ஸோ திங்ஸ் on why the doctor check your pulse when you are sick and ask you to breathe in and breathe out. ஏன் வந்து நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது நமக்கு வந்து அந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சு செக் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிங்க. when we breathe in, our chest raises up, and when we breathe out, it lowered down. அதாவது நம்ம எப்போ சுவாசிக்கும் பொழுது, அதாவது நம்ம வந்து காற்றை வந்து உள்வாங்கும் பொழுது, அது உட்சுவாசம் நடைபெறும்போது நம்ம செஸ்ட் என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து வெளி சுவாசம் விடும் பொழுது நம்ம செஸ்ட்டு வந்து என்ன ஆகும், அப்படியே வந்து சுருங்கும். அதான் அப்படியே நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மூச்சு உள்ளே இழுக்கும்போது செஸ்ட் வந்து ரைஸ் ஆகும், மூச்சை வெளியே விடும்போது செஸ்ட் வந்து ரொம்ப சுருங்கும். அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எதுக்கெல்லாம் சுவாசித்தல் நடைபெறுதோ அதுக்கு நாம் வந்து டிக் பண்ணணும், எதுக்கெல்லாம் சுவாசித்தல் கிடையாதோ அதுக்கு நம்ம இன்ட் கொடுக்குறோம். இப்போது ஒரு ஃபஸ்ட்டு ஆண்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட் வந்து ஒரு உயிருள்ள ஒரு உயிர்காரணி. ஸோ அதுக்கு வந்து நம்ம டிக் பண்ணணும். எரேசருக்கு வந்து உயிர் இருக்காது, ஸோ அதுக்கு சுவாசித்தல் கிடையாது, அதுக்கு இன்ட்டு. மங்கிக்கு சுவாசித்தல் இருக்குது, டிக்கு. ட்ரீக்கு சுவாசித்தல் இருக்குது, டிக் பண்ணணும். இந்த டாய்க்கு கிடையாது, இன்ட்டு கொடுங்க. அதுமாரி சேருக்கும் கிடையாது, இன்ட்டு. இந்த பேபிஸ்க்கு வந்து சுவாசித்தல் இருக்குது, ஸோ டிக்கு. இந்த ராக்கு வந்து சுவாசித்தல் இல்லை, இன்ட்டு. இந்த புக்குக்கும் சுவாசித்தல் இல்லை, இன்ட்டு. அப்புறம் இந்த எர்த்வார்முக்கு வந்து சுவாசித்தல் இருக்குது, ஸோ அதுக்கு டிக் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சூஸ் எனி ரைட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த ஃபாலோவிங் ஆக்ஷன். ஏர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ். நம்ம வந்து ஏர் வந்து லங்ஸ்லேருந்து வெளியே போகுது, அதுக்கு என்னென்ன எக்ஸலேஷன் சொல்லுவாங்க. ஏர் கோஸ் இன்டு த லங்ஸ். ஏர் வந்து உள்ள லங்ஸ்க்குள்ளே போகுதுன்னா இன்ஹலேஷன். செஸ்ட் ரைசஸ் அப். எப்போ செஸ்ட் ரைசஸ் ஆகும், நம்ம மூச்சு இழுக்கும் போது தான் ரைசஸ் ஆகும், ஸோ அப்போ இன்ஹலேஷன். செஸ்ட் லோயர்ஸ் டவுன் அப்படின்னா எப்போ செஸ்ட்டு சுருங்கும், நம்ம வந்து வெளியே விடும்போது தான் செஸ்ட்டு சுருங்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸலேஷன் கொடுக்கணும். அடுத்தது பாருங்கள், த எஃபெக்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆன் ப்ரீத்திங். மதி அண்ட் மொழி ப்ராக்டிஸ் வேரியஸ் எக்ஸசைஸ் லைக் வாக்கிங், ஸ்கிப்பிங் அண்ட் ரன்னிங். தே கவுண்டட் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே பிரீத்டு இன் 1 minute after each exercise and recorded the results in the bar diagram. மதியம் மொழி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸும் பண்ணும்பொழுது அவங்களோட ப்ரீத்திங் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் பண்ணுறாங்க, நடக்கிறாங்க, ஸ்கிப்பிங், அதாவது அது என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப்பிங் பண்ணுவாங்க, குதிப்பாங்க இல்லையா,
ரோப் வச்சுட்டு அது அப்புறம் ரன்னிங் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது அவங்களோட ப்ரீத்திங் அந்த எப்படி ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ நேரம் வந்து அவங்களால ப்ரீத் பண்ண முடியுது அப்படின்றது அவங்க ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. லுக் அட் த பார் டயக்ராம். விச் ஆக்டிவிட்டி ரேஸ் த ப்ரீத்திங் ரேட் த மோஸ்ட். எந்த ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது அவங்களோட ப்ரீத்திங் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் பண்ணும் பொழுது தான் அவங்களுக்கு அதிகமாக ஒரு நிமிஷத்தில் 50 தடவை அவங்க ப்ரீத் பண்ண மாதிரி இருந்தது, மூச்சு இழுத்து விட வேண்டியது மாதிரி இருந்தது. அது மாதிரி விச் ஆக்டிவிட்டி டூ யூ திங்க் எக்ஸசைஸ் த ஹார்ட் மசில் த லீஸ்ட். சிட்டிங் பண்ணும்போது தான், ஏன்னா சிட்டிங் பண்ணும்போது தான் ரொம்ப கம்மியாக அவங்க அந்த ப்ரீத் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எழுதணும். அப்புறம் ரைட் இஃப் ட்ரூ அண்டு எஃப் இஃப் ஃபால்ஸ். அதாவது தே ப்ரீத் அண்ட் மோர் நம்பர்ஸ் ஆஃப் டைம்ஸ் வென் தே வேர் வாக்கிங். அதாவது அவங்க வாக் பண்ணும் பொழுது மோர் நம்பர்ஸ் அதிகமாக வந்து they breathed more number of times when they were walking அப்படின்றாங்க. அதாவது வாக் பண்ணும்போது அவங்க அதிகமாக மூச்சு விட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஃபால்ஸ். they breathed less number of times when they were sitting. ஆமாம், அது கரெக்டு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியாக எப்போ மூச்சிட்ருக்காங்க, உட்காரும் பொழுது தான். ஸோ அது ட்ரூ. they took 50 breaths per minute when they were running. கரெக்ட், அதுவும் ட்ரூ. ஏன்னா அவங்க ரன்னிங் பண்ணும்போது தான் 50 தடவை அந்த மூச்சு விட்டுருக்காங்க. அதே மாதிரி they more vigorous the active, அதாவது the exercise, the greater the number of breaths. True. Moving air. Let us do. Take some sand in your hand and release the sand if falls in the directions of the wind. அதாவது நீங்கள் கொஞ்சம் மண் எடுத்துக்குங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த கையை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மண்ணை நான் கொட்டும் பொழுது அது எந்த திசையில் கொட்டுது பாருங்கள். காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மண் வந்து கொட்டும். ஸோ மூவிங் ஏர் இஸ் கால்ட் விண்ட். அதாவது நகர்ற இந்த காற்று தான் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. It moves across the surface of the earth based on the speed of air. Wind can be classified breeze, storm and gale. இது வந்து நம்ம எர்த்தில் வந்து எல்லா சர்ஃபேஸ்லேயும் வந்து காற்று வந்து நகர்ந்துக்கொண்டே இருக்கும். based on the speed of air, wind can be classified. இந்த காற்றை வந்து எப்படி breeze, storm and gale அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணலாம். ப்ரீஸ்னா என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரீஸ்னா a gentle wind is called breeze. ஜென்டில் விண்ட்னா ஒரு மிதமான ஒரு தென்றல் காற்று வீசுது இல்லையா, அதுதான் ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீஸை வந்து சீ ப்ரீஸ் அண்ட் லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு சீ ப்ரீஸ்னால் என்னென்னு பாருங்கள். the breeze that blows from the sea towards the land during daytime is known as the breeze, as the warm air from the land rises up and the cold air from the sea occupies the space over the land. அதாவது என்ன சொல்வாங்கன்னா, அதாவது பகல் பொழுதில் நிலத்தை நோக்கி, அதாவது பகல் நேரத்தில் கடற்கரையிலேருந்து வீசுகிற காற்று தான் வந்து என்ன சொல்லுவோன்னு சொன்னிங்கன்னா, அந்த கடற்கரை காற்று. நிலத்தை நோக்கி கடலில் இருந்த காற்று வந்து நிலத்தை நோக்கி வீசும். அந்த காற்று தான் கடற்கரை காற்று, சீ ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா பகல் நேரத்தில் வெப்பமாக சூரியன் இருக்கும் இல்லையா, அந்த சூரியன் என்ன பண்ணோன்னா அந்த லேண்டில் இருக்கிற காற்றெல்லாம் என்ன பண்ணோம், தன்னோட வெப்பத்து மூலமாக அதை இழுத்துக்கும் போது அப்போது அந்த இடம் வந்து லேண்ட், அதாவது நிலத்தில் வந்து வெற்றிடமாக இருக்கும். காற்றெல்லாம் மேலே போயிடுச்சு, அப்போ நிலம் எப்படி இருக்கும், வெற்றிடமாக இருக்கும் இல்லையா. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காகவே அந்த கடலில் இருக்கிற அந்த குளிர்ந்த காற்று நிலத்தை நோக்கி வீசும். ஸோ அந்த காற்று தான் சீ ப்ரீஸ், கடல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ப்ரீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the breeze that blows from the land toward the sea during night time is known as land breeze. அதாவது இரவு நேரத்தில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி காற்று போகும். அந்த காற்று பேர் தான் நிலக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க, லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் இரவில் வந்து என்ன ஆகும்னா, இந்த கடலில் இருக்கிற காற்று வந்து வெப்பமாகி மேலே போயிடும். அப்போ கடலில் வந்து வெற்றிடமாக இருக்கும் இல்லையா, அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக இந்த நிலத்தில் இருக்க இந்த குளிர்ந்த காற்று வந்து கடலுக்கு போகும். ஸோ அந்த காற்று தான் லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் விண்ட் இஸ் கால்டு ஸ்டோம். ரொம்ப வேகமாக வீசுகிற அந்த காற்று இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ஸ்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்டோம் கேன் அப்ரூட் ட்ரீஸ் அண்ட் கேன் டிஸ்ட்ராய் த கிராப்ஸ். சில நேரத்தில் என்ன ஆகும்னா, அந்த ஸ்டோம் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வேறு அப்ரூட்ஸ், அந்த ட்ரீயோட அந்த என்ன வேர், அந்த வேரை மட்டும், அதாவது ஸ்டோம் அப்படின்னாலே அந்த புயல் என்ன பண்ணோம், அந்த சில மரங்களை வந்து வேரோட சாய்ச்சிடும். அதே மாதிரி பயிர்களெல்லாம் அழிச்சிடும் சில சமயத்தில். கேல் அப்படின்றது வந்து சூறாவளி. எ வெரி ஸ்ட்ராங் விண்ட் இஸ் கால்டு கேல்.
அதை விட ரொம்ப ஸ்ட்ராங் விண்டுனாலே புயல் தான். அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்லையே அந்த காற்று தான் வந்து சூறாவளி காற்று. இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த சூறாவளி காற்று அடிக்குது அப்படின்னு பாருங்கள். அப்படியே சுழந்துக்கிட்டே அடிக்கும். ஸோ அந்த காற்றுக்கு தான் கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காற்று அடிச்சதுன்னா என்ன பண்ணால் நிறைய டேமேஜஸ்லாம் பண்ணிடும். பில்டிங்கு, அப்புறம் ட்ரீஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய என்ன பண்ணும், சேதப்படுத்திட்டு தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மேட்ச்சில் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ப்ரீஸ்னால் என்னென்னா ஜென்டில் விண்டு ப்ரீஸு, ஸ்டோம்னா என்னென்னா ஸ்ட்ராங் விண்டு, கேல்னா வெரி ஸ்ட்ராங் விண்டு. அப்புறம் ட்ரா த மூமெண்ட் ஆஃப் ஏர் ஃப்ரம் ஏர், லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், பகலில் வந்து எப்படி இருக்குன்னா லேண்டில் இருந்து, அதாவது மேலே காற்று போயிடும், சூரியனுக்கு போயிடும். அதுக்காக அந்த இடத்த நிரப்புறதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த கடலில் இருக்கிற காற்று வந்து லேண்டில் வரும். இரவு நேரத்தில் வந்து எப்படி ஆகும்னா சீலேருந்து காற்று வந்து மேலே போயிடும். அப்போது அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக இந்த லேண்டில் இருக்கிற காற்று வந்து கடலுக்கு வரும். ஸோ இப்படி தான் போடணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், fill in the blanks. ஜென்டில் ஏர் இஸ் கால்டு விண்டு. ஜென்டில் ஏர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மிதமான காற்றை வந்து விண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஜென்டில் அதாவது இதமான சும்மா ஒரு காற்று அடிக்கிறதுக்கு நம்ம விண்டுன்னு சொல்லுவோம். வி கெட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் விண்ட் யூஸிங் வந்து விண்ட் மில்ஸ், காற்றாலைகள் மூலம் தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ரெடி பண்ணுறோம். த ஏர் தட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த லேண்ட் டுவர்ட்ஸ் த சீ இஸ் லேண்ட் ப்ரீஸ். அதாவது ஏர் வந்து எங்கே ஆகும், லேண்டு நோக்கி லேண்டிலேருந்து கடலை நோக்கி போகிற ஏர் வந்து லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சீ ப்ரீஸ் இஸ் த ஏர் மூவிங் ஃப்ரம் சீ டுவர்ட்ஸ் லேண்ட் அப்படின்னு எழுதணும். சரி, அடுத்தது பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இது. டேக் 2 cups, fill 1 with sand and other with water. Leave them in the sunlight for about an hour. Keep one hand in the cup with sand and other hand in the cup with water. Which one is hotter, sand or water? அதாவது 2 பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பவுலில் மணல் வச்சுக்கோங்க. வெயிலில் வச்சு பாருங்கள். வெயிலில் வச்சு கொஞ்சம் நேரம், ஒரு 1 hourக்கு அப்புறமா எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எது சீக்கிரமாக சூடாயிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த 2த்தையும் எடுத்துகிட்டு போய் நிழலில் வச்சு பாருங்கள், எது சீக்கிரமாக குளிர்ச்சி ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கரெக்டாக இதில் டிக் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு சயின்ஸில் ஏர் லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேர்ம் 3க்கான சயின்ஸ் போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கான எக்ஸசைஸும் நான் பின்னாலே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.